ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்கே. நீங்கள் பார்த்துருக்கிறது ஜஸ்ட் எம்கே. நேற்று நம்மளுக்கு கிடைச்சபடி வேளாண்மை ரூல் அவுட் விட்டு போயிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு எவரோ இல்லை ராமகிருஷ்ணா கோஷையோ உள்ளே இறக்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பழைய நியூஸ் தான். அதே மாதிரி இன்னொரு பழைய நியூஸ் என்ன அப்படின்னா, அசல் கோச் செகண்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்தாருன்னா பர்த்திகா படிச்சுட்டு போயிட்டு இருப்பார். இன்னொரு விஷயம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது சிஎஸ்கே ஆர்சிபி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அவனை ஃபேன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்கானுங்களாம்மா மேட்ச் கிட்ட. இதுக்கு தான் ரொம்ப ஓவராக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தானே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. 17 வருஷமாக நம்ம டாமினேட். அதனால் இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சோன்னே ரொம்ப ஓவராக தான் ஆடுறானுங்க. டிஜே இட்லி, தோசை, சாம்பார், சட்னின்னு பாட்டு போட்டு எரிச்சல் பண்ணுறான். அது மாதிரி சஞ்சு அவுட் ஆகிட்டு போனோன்னே ட்ரெயினில் ஏறி போடா கேரளாவுக்கு அப்படின்னு பாட்டு போடுறான். ரொம்ப தான் போடுறோமோ அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கானுங்க. இதை தடுக்கிறதுக்கு டிஜே மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப் சூப்பர் ஃபேன் சரவணா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அதை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளது சிஎஸ்கே பவுண்டரி அடிச்சிருக்காங்க. இப்போ டிஜே பாட்டு ப்ளே பண்ண சவுண்டுக்கு மட்டும் கேளுங்க. கேட்டீங்களா? ஒரே ஒரு ஸ்பீக்கர்ல வச்சு தான் பாட்டு போடுறாங்க சிஎஸ்கேக்கு மட்டும். இதே ஆர்சிபி விக்கெட் எடுத்தாங்கன்னா இதே ஆர்சிபி விக்கெட் எடுத்தா ஒரு சவுண்ட் போடுவாங்க. ஸ்டேடியம் ஃபுல்லா கேட்க பாருங்க. இப்போ ஆர்சிபி விக்கெட் எடுத்தாங்க, இப்போ சவுண்ட் பாருங்க. கேட்டீங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்கானுங்க. 17 வருஷமாக அவங்க டீம் கேப்டனுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் சொன்னோம்னா அந்த மாதிரிலாம் இல்லைன்னு எப்படியோ சமாளிச்சிருவானுங்க. நான் ஆர்சிபி ஏற்று தான். எனக்கு ஆர்சிபி கண்டாலே பிடிக்காது. ஸோ ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். நம்ம இதை விட பெரிய டீமை அடிச்சுட்டு, இதெல்லாம் சின்ன டீம், இதை விட பெரிய டீமை அடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம். இவனுங்கெல்லாம் என்ன ஃபஸ்ட் இடத்துக்கு காசு கொடுத்து வந்திருக்கானுங்க. என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெரிய இவனுங்க மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. பாய் கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வெளிப்படுது எம்கே.